வேலூர் மாவட்டம் கரசமங்கலத்தைச் சேர்ந்தவர் தமீம் அன்சாரி. டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வரும் இவர் ரம்லான் நோன்பை முன்னிட்டு உணவு அருந்துவதற்காக தனது மனைவியுடன் வேலூருக்கு காரில் சென்றுள்ளார். இரவு 11:45 மணி அளவில் வேலூர் காமராஜர் சிலை அருகே நிறுத்தப்பட்டிருந்த காரின் முன்பக்கத்திலிருந்து திடீரென புகை வந்துள்ளது. இதை பார்த்த அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் தமீம் அன்சாரியிடம் தெரிவித்துள்ளனர். அப்போது காரின் முன்பகுதியில் திடீரென தீப்பிடித்து மளமளவென எரியத் தொடங்கியது. இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த தமீம் அன்சாரி காரை சாலையின் நடுவிலேயே நிறுத்திவிட்டு தனது மனைவியுடன் இறங்கி வெளியேறினார். அதற்குள் கார் முழுமையாக எரியத் தொடங்கியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீய்ச்சி அடித்து தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்து குறித்து வேலூர் வடக்கு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் வேலூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.